கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். ஆனால் அந்த பாலத்தில் இருந்து திருச்சி சாலையில் வெளியேறும் பாதை பணிகள் இன்னும் முடியாததால் மேம்பாலம் திறந்தும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. வாகன ஓட்டிகள் சிரமப்படுகின்றனர். மேம்பாலத்தை இன்று ஆய்வு செய்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாலத்தில் முடிக்க வேண்டிய பணிகளை விரைவுபடுத்த வலியுறுத்தினார். இந்த நம்ம சுங்கம் செல்லக்கூடிய அந்த பாதையில் இன்னும் வேலை முழுமையாக முடிவடையாமல் இருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருடம் ஆகிறது. அதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிட்டு அந்த பால வேலையும் அதிகமாக முடிக்கப்பட்டு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போதே முடித்தது. அதிகபட்சமாக இதுக்கு ஒரு வருஷத்தில் முடிச்சிருக்கலாம். இன்றைக்கி 3 வருடம் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. வேகமாக இந்த அரசு முடிக்க வேண்டும். நெடுஞ்சாலைத்துறை அந்த துறை இந்த நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் வேகமாக முடிக்க வேண்டும். அதே போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு அம்மாவுடைய அரசை வழிநடத்தி எடப்பாடி அண்ணன் தெரிந்த திட்டங்களை இன்னும் பல திட்டங்கள் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. கோவை மாவட்ட மக்களுக்கு இதுவரையிலும் அத்தனை திட்டங்களும் தந்தது அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அவர்கள் தான். இதுவரை திமுக எந்த திட்டம் புதிய திட்டம் கொடுக்கல. நம்ம கொண்டு வந்து அங்கே திறந்து வச்சிருக்காங்க. அதே போல் 1652 கோடியிலே அத்திக்கடு வனாசி கூட்டுக்குண்டை திட்டம் இன்னைக்கு தண்ணி வந்து எல்லாம் கடலுக்கு போயிட்டு இருக்கு. உடனடியாக பேருக்கு சில குளங்கள் கொடுறீங்க. உடனடியாக எல்லா குளங்களுக்கும் நீர் நிரப்ப வேண்டும். விவசாயிகள் எதிர்பார்த்திருக்காங்க, பொதுமக்கள் எதிர்பார்த்திருக்காங்க. உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும். அதே போல் 750 கோடியில் எடப்பாடியார் இருக்கும்போது 3வது கூட்டுக்குண்டை திட்டம் அதுவும் வந்து திறந்து வச்சிருக்கிறீங்க. இன்னும் முழுமையாக தண்ணி எல்லா பக்கம் வரல. வேகமாக அதை தண்ணியை கொண்டு வரணும். அதே போல் 1621 கோடியிலே லட்சுமில் முதல் சின்னியம்பாளையம் வரை 10 கிலோமீட்டருக்கு உயர்மட்ட மேம்பாலம் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அன்பு கலந்த இன்றைக்கு இந்த மாவட்ட மக்கள் மேல் இருந்த அன்பினால் அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பாலமே இல்லை நம்ம கோவை மாவட்ட மக்களுக்கு கொடுத்தாரு. அந்த பாலத்தையும் இந்த அரசு வேகமாக முடிக்க வேண்டும். அதே போல் விமான நிலைய விரிவாக்கம் எடப்பாடியார் இருக்கும்போதே சீஃப் செக்ரட்டரி அனுப்பி நான் தான் அமைச்சராக இருந்து மீட்டிங் போட்டு நிலநடுப்பெல்லாம் நிதி ஒதுக்கி முடிக்கப்பட்டிருக்கிறது எடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. அது உடனடியாக விமான நிலைய விரிவாக்கத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வெளிநாட்டுக்கு ஒரு விமானம் போகுது. இன்றைக்கு காலையிலேருந்து போகுது. அது கூட நம்ம இண்டிகோ மேனேஜருக்கு போய் நாங்களாம் பால் சொல்லிட்டு அதை நீண்ட நாள் எதிர்பார்ப்பு விரிவாக்கம் ஆச்சுதுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் துபாய் நேரடியாக இன்னும் நிறைய கண்ட்ரிக்கு போகும். எங்களுடைய கோயம்புத்தூருக்குரிய தொழில் உற்பத்தி பெருகும். அதே போல் கட்டமைப்புகள் பெருகும். நிறைய IT கம்பெனியெலாம் வருவாங்க. உடனடியாக விமான நிலை விரிவாக்கத்தை செய்யணும். அதே போல் வெள்ளூர் பேருந்து நிலையம் டிராஃபிக் குறைக்கிறதுக்காக தான் ஆரம்பித்தோம். அது பாதியில் அப்படி நிறுத்திருக்கீங்க. அதையும் வேகமாக முடிக்க வேண்டும். பார்த்திங்கன்னா அதே போல் 1500 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நம்ம நிறைய இங்கே இருக்கிற குளங்கள் எல்லாமே மேம்படுத்தினோம். அதை பராமரிப்பு இருக்கிறது. அதை பராமரிக்க வேண்டும் கோவை மாநகராட்சி. அதே போல் 290 கோடி மதிப்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 100ஆண்டு விழா கட்டணம்லாம் கட்டி கொடுத்தோம். இன்னைக்கு அரசு மருத்துவமனை சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிறது. அதையெல்லாம் நல்ல முறையில் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அதே போல் பார்த்திங்கன்னா 230 கோடியில் நொய்யல் புனரமைப்பு எடப்பாடியார் அவர்கள் 100 ஆண்டுகளாக அது யாரும் செய்யலை. அதை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து பராமரிக்க வேண்டும் என்று கேட்டு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். 194 கோடியில் காந்திபுரம் 2 அடுக்கு மேம்பாலம். அதே போல் கிட்டத்தட்ட 414 கோடி மதிப்பில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை அற்புதமான 4 வழி சாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் அவனாசி சாலை, திருச்சி சாலை, மேட்டுப்பாளைய சாலை விரிவாக்கம், மேம்பாலங்கள். இன்றைக்கி ஊட்டியெல்லாம் போகிற சீக்கிரம் போயிடலாம். அதே போல் இன்றைக்கி பார்த்து வெஸ்டர்ன் பைபாஸ் அண்ணன் இருக்கும்போதே நில எடுப்புக்கெல்லாம் நிதி ஒதுக்குறாங்க எடப்பாடியார் இருக்கும்போதே. அது இப்போ கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் வேகமாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி அதே போல் குறிச்சிக்குளம், வாலாங்குளம், முத்தனகுளம், செல்வசிந்தாமணி குளம், பெரிய குளம், குமாரசாமி குளம், கிருஷ்ணான்பதி குளம் ஆகிய 7 குளங்கள் ஸ்மார்ட் சிட்டியில் மேம்படுத்தப்பட்டது. அதை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டு அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நான் இங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் இருக்காங்க. எல்லாம் ஒற்றுமையோடு இந்த திட்டங்களை கேட்டு எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்ட மக்களின் மேல் இருந்த அன்பினால் கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். செய்ய முடியாத திட்டங்கள் கோவை மாவட்டத்துக்கு இதெல்லாம் வருமான் கனவு திட்டமாக இருந்தது பூரா கொடுத்து 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை எங்களது முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே இந்த பாலப்பணி இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். எல்லாமே நாங்கள் எல்லாருமே MLA அதே போல் முன்னாள் அமைச்சர் முக்கியவங்கள்லாம் எல்லாம் வந்து இந்த பாலத்தையெல்லாம் பார்வையிட்டோம். இன்னும் கொஞ்சம் முடிக்கப்பட வேண்டியது. உடனடியாக இந்த துறை அரசு கோவை மாவட்ட நிர்வாகம் வேகமாக முடிக்க வேண்டும்.